உடல் அளவுல நீங்க பலகீனமா இருந்தாலும் இறைவன் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை, நன்மையான விஷயத்தை அடுத்தவங்களுக்கு ஏவுங்க. அடுத்தவங்க தீமை செய்யறாங்களா, அந்த தீமையை நீங்க தடுங்க. இப்படி நன்மை ஏவி தீமையை தடுப்பது, அதை கூட இறைவன் ஒரு தர்மமாக ஆக்குகிறான். கையில காசே இல்லாவிட்டாலும், உழைக்கிற அளவிற்கு அல்லாஹ் உடலில் ஆற்றலையே வழங்காவிட்டாலும், அந்த சந்தர்ப்பத்திலேயும் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் அப்படியே அவன் ஒதுங்கி போய்விடக் கூடாது. அல்லது என்ன அளவுல நான் மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த நன்மையான காரியத்தை பண்ணிட்டு போயிடுறேன் என்று இருந்து விடக்கூடாது. தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவராக இருக்கணும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்களே. அப்ப இதையெல்லாம் மனதில் பதிய வைத்துக் கொண்டு இஸ்லாம் இந்த அளவிற்கு தான தர்மத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ் தரக்கூடிய அந்த பொருளாதாரம் என்பது அதை நாம் மட்டும் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் வழங்கல, நம்முடைய குடும்பத்தார்களை நாம் மகிழ்ச்சியோடு வைத்திருப்பதற்காக மட்டும் அல்லாஹ் வழங்கல. எப்படி நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் அது இந்த உலகத்தில் நமக்கு பயன்படுகிறதோ, நம்முடைய குடும்பத்திற்கு பயன்படுகிறதோ, அதே போல தேவைப்படக்கூடிய நபர்களுக்காகவும் நாம் அந்த பொருளாதாரத்தை கொடுத்து இப்படி கொடுக்கக்கூடிய அந்த தன்மை அது நமக்கு இறையச்சத்தை வளர்க்கிற ஒரு தன்மையாக இருக்கிறது. இதை நம்முடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் கடைபிடிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அருள்வளம் இறங்கக்கூடிய ரமலான் மாதத்தில் சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஜும்மா தினத்தன்று இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகம் முழுவதும் இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் அனைவரும் இறைவனுக்காக நோன்பு நோற்கக்கூடியவர்களாக இந்த ஒரு மாத காலத்தை நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். நாம் நோற்கக்கூடிய இந்த நோன்பு என்பது ஏதோ இந்த ஆண்டுல மட்டும்தான் நாம் வைக்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு, ஒரு நிகழ்வு கிடையாது. நமக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து தற்பொழுது வாழக்கூடிய இன்றைய காலகட்டம் வரை எவ்வளவோ பல நோன்புகளை கடந்த காலங்களிலே வைத்திருக்கிறோம், தற்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி நாம் இறைவனுக்காக நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னால் அந்த நோன்பினுடைய நோக்கம் என்ன? நம்ம பல்வேறு விஷயங்களை நோன்பினுடைய நோக்கமாக நினைத்திருக்கலாம். ஆனால் நம்மை படைத்த இறைவன் எதற்காக நமக்கு நோன்பு நோக்க சொல்லுகிறான்? அந்த நோன்பு நோட்பதன் மூலமாக அல்லாஹு தஆலா நம் ஒவ்வொருவரிடத்திலேயும் எதிர்பார்ப்பது என்ன என்று நீங்கள் குர்ஆனிலே எடுத்து பார்த்தால் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறார். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தாருக்கு எப்படி இறைவனாகிய நான் நோன்பு அவர்களுக்கு கடமையாக ஆக்கியிருந்தேனோ அதே போல்தான் உங்களின் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்புனா ஏதோ நீங்க மட்டும்தான் வைக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. முகமது நபியினுடைய உம்மத்தாகிய உங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கி, இதற்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா நோன்பையே கடமையாக்கல, நம்ம மட்டும்தான் கஷ்டப்பட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இதுக்கு முன்னாடி உள்ளவர்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தகவலை சொல்லிவிட்டு அந்த வசனத்தினுடைய இறுதியாக அந்த நோன்பினுடைய நோக்கத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எதற்காக அந்த நோன்பு நோக்க சொல்லி நான் கட்டாயமாக்கி இருக்கிறேன்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடிய நபர்களாக இருக்கணும், இறையச்சத்தில் அதிகம் ஈடுபாடு கொண்டவர்களாக நீங்க மாறணும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு நான் நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறேன் என்று நோன்பினுடைய நோக்கமாக அல்லாஹ் நமக்கு இதைத்தான் குறிப்பிடுகிறார். அப்ப நம்ம இவ்வளவு ஆண்டு காலம் நோற்ற அந்த நோன்பு அது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு நம்மளிடத்தில் எப்படி இருக்குது என்பதை இறைவன் சோதிப்பதாக இருக்கும் பொழுது இன்றைக்கு அந்த இறையச்சம் என்றால் அதை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? ரமலான்ல நமக்கு இறையச்சத்துக்காகத்தான் எல்லாம் கடமையாக்கி இருக்கிறார். அந்த இறையச்சத்தை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? பல்வேறு நன்மையான காரியத்தை ரமலான்ல செய்யறோமா இல்லையா? தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், திக்ர் செய்யறோம், இப்படி இபாதத்தில் நிறைய ஈடுபடுறோம்ல, இதை மட்டும்தான் நம்ம இறையச்சம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மத்த மாதங்கள்ல நம்மளிடத்துல சில தவறுகள் அது மனிதன் அடிப்படையில் இருந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த ரமலானுடைய மாதத்துல தவறுல இருந்து விலகி வர்றோமா இல்லையா? ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும்
மற்ற மாசத்துல நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளில் இருந்து நாம் விலகி வருவதை அதை நாம் இரையச்சமாக நினைக்கிறோம். இப்படி ஒரு தீமையிலிருந்து விலகி வர்றதையும் பல இபாதத்தான காரியங்களையும் இதை மட்டும் நாம் இரையச்சத்தினுடைய ஒரு அளவுகோலாக பார்க்கிறோமே, இதுவும் இரையச்சத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். பல நன்மையை செய்யறது, தீமையிலிருந்து விலகி வர்றது, அதுவும் இரையச்சத்தினுடைய வெளிப்பாடு தான். இன்னும் நீங்கள் இஸ்லாத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா இதுவல்லாத நிறைய விஷயங்கள் இரையச்சத்தினுடைய வெளிப்பாடாக நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு குறிப்பிடுகிறது. உதாரணத்திற்கு குர்ஆன்ல ஆரம்பத்தில் எடுங்க, அல்கம் சூராவிற்கு அடுத்து வரக்கூடிய சூரா பக்கராவை எடுங்க. அந்த சூரா பக்கராவினுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹு தஆலா இரையச்சவாதிகளை பற்றி குறிப்பிடுகிறான். இரையச்சவாதிகள் யார், அவர்களுக்கு இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அலிஃப் லாம் மீம் என்ற அந்த சூராவை ஆரம்பிக்கக்கூடிய இறைவன் அதற்கு அடுத்து சொல்லுகிறான் ஸாலிகல் கிதாப், இது இறைவனுடைய ஒரு வேதமாக இருக்குது. லா ரைப ஃபீஹி, இந்த வேதத்துல எந்த சந்தேகமும் கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன், இந்த அல்லாஹ்வுடைய வேதம் யார் தக்வாதாரியாக இருக்கிறார்களோ, யார் இறையச்சத்தை பேணக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வேதம் அது வழிகாட்டுவதாக இருக்கும். குர்ஆனுடைய அறிவுரைகள் எல்லாம் யாருக்கு வழிகாட்டும்? ஒருத்த முஸ்லிமா இந்த உலகத்துல இருக்கிறான்னு வைங்க, முஸ்லிமா இருந்துட்டாலேயே அவனுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டி விடும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஒருவனுக்கு இந்த குர்ஆன் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் முஸ்லிமாக இருப்பதோடு எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் இறைவனை அஞ்சி நடக்கக்கூடிய ஒரு தக்வாதாரியாக இருக்கணும். யார் அப்படி இறையச்சத்தை பேணுகிறார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டுவதாக இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறான். அந்த இறையச்சவாதிகள் என்றால் யார், அவருடைய தன்மைகள் எப்படிப்பட்டது என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லதீன யுமினூன பில் கைப், அந்த இறையச்சவாதிகள் மறைவான விஷயத்தை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு இதுல நாம கரெக்டா தான் இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் மறைவான செய்திகளாக குறிப்பிடுகிறதோ, மலக்குமார்களை பற்றி குறிப்பிடுகிறது, ஜின்கள் என்கிற ஒரு சாராரை பற்றி இஸ்லாம் குறிப்பிடுகிறது. அந்த மலக்குமார்களை நம்ம இந்த உலகத்துல கண்ணால பார்க்க இயலாது, ஜின்கள் இந்த உலகத்துல கண்ணால பார்க்க இயலாது. இப்படி கண்ணால பார்க்க முடியாத பல மறைவான தகவல்களை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற பொழுது அதை நாம் நம்புகிறோமே, அதுவும் இறையச்சத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான். அதற்கடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த இறையச்சவாதிகள் யுகீமுன ஸலா, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள், அதுவும் இறையச்சத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் அந்த இறையச்சவாதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நாம் அவர்களுக்கு வழங்கிய அந்த பொருளாதாரத்தில் இருந்து யுன்ஃபிகூன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து செலவு செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை வழங்குறான்ல, நாம கஷ்டப்பட்டு நாம தான் உழைப்போம். உழைச்ச எல்லா நபர்களுக்கு கையில காசு கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய கையில் அந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அது அல்லாஹ் குர்ஆன்லயே வேற இடங்கள்ல சொல்லி காட்டுறான். நான் சில நபர்களுக்கு பொருளாதாரத்தை தாராளமா வாரி வழங்குவேன், சில நபர்களுக்கு நான் பொருளாதாரத்தை குறைத்தும் வழங்குவேன். இவ்வொருவருக்கு பொருளாதாரம் அதிகமாக வழங்கப்படுவதும் குறைத்து வழங்கப்படுவதும் இறைவனாகிய என்னுடைய கையில இருக்குது என்பதையெல்லாம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்படி குறிப்பிடக்கூடிய இறைவன் இறையச்சவாதிகளை பற்றி சொல்லுகிற பொழுது மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அந்த இறையச்சவாதிகள் நாம் அவர்களுக்கு கொடுத்த இறைவனுடைய அந்த பொருளாதாரத்திலிருந்து அவர்கள் செலவு செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அப்ப இறையச்சத்தில் அல்லாஹ் தஆலா எந்த தன்மையை சேர்க்கிறான், பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மையை சேர்க்கிறான். ஆனா நம்ம என்றைக்காவது கடந்த காலத்தில் அப்படி யோசிச்சிருக்கிறோமா? இறையச்சம்னா நம்ம எதை மட்டும்தான் யோசிக்கிறோம், வணக்க வழிபாடுகள் செய்வதையும் ஒரு தீமையான காரியத்திலிருந்து விலகிறதையும் அதை மட்டும்தான் இறையச்சம்னு யோசிக்கிறோமே ஒழிய அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில பிறருக்கு உதவுவதை அதை நம்ம என்னன்னு பார்க்க மாட்டேங்கிறோம். அது நமக்கு இறையச்சத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக தெரிய மாட்டேங்குது. ஆனா குர்ஆன்ல ஆரம்பத்திலே அல்லாஹ் அதைத்தான் நமக்கு புரிய வைக்கிறான். குர்ஆன் இறையச்சவாதிகளுக்கு வழிகாட்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இப்படி பொருளாதாரத்தையும் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்கிற ஒரு தன்மையை அல்லாஹ் புரிய வைக்கிறான். அதே மாதிரி குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா சூரத்துல் பக்கராவில் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹகும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப், நீங்க கிழக்கு நோக்கி இருக்கிறது, மேற்கு நோக்கி உங்களுடைய முகங்களை திருப்பி இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு முழுமையான நன்மை கிடைக்காது. இன்னைக்கு நம்ம தொழுகையெல்லாம் தொழுகிறோமா இல்லையா? இன்னைக்கு இங்க நாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க நமக்கு காபா மேற்கு திசையில இருக்கிறதுனால மேற்கு நோக்கி தொழுதுகிட்டு இருக்கிறோம்.
சில ஆட்களுக்கு அந்த காபா கிபிலா திசை கிழக்கு நோக்கி இருக்குதா, அவங்க கிழக்கு நோக்கி முன்னோக்கி பல வணக்க வழிபாடுகளை செய்வார்கள். அப்ப அல்லாஹ் நமக்கு குறிப்பிடுறான், நீங்க கிழக்கு நோக்கி முன்னோக்கிறது, மேற்கை நோக்கி உங்களுடைய முகங்களை முன்னோக்கி செய்யறது, இதுவெல்லாம் உங்களுக்கு முழுமையான நன்மையை பெற்று தந்து விடாது. நீங்க முழுமையான நன்மையை நீங்க பெறணும்னு சொன்னா, வலாக்கின்னல் பிர்ரமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு முழுமையாக நன்மையை பெறுவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறையை பாருங்க. யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு, வல் மலாயிகத்தி வல் கிதாபி வன் நபியின், மலக்குமார்களை, இறைவனுடைய வேதத்தை, நபிமார்களை யார் நம்பிக்கை கொண்டு, அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, இறைவன் வழங்கி இருக்கிற பொருளாதாரம் இருக்குதே, அந்த பொருளாதாரத்தை இறைவனுடைய நேசத்திற்காக யார் பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, பிறருக்கு என்றால் யாரு, அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்து அந்த பட்டியலையும் சொல்லுகிறான். ரவில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வப்னி சபில் வசாயிலின வஃபிர் ரிகாப், ஏழைகள் வருவார்கள், யாசிச்சு வரக்கூடியவங்க இருப்பாங்க, சொந்த பந்தத்தில் உள்ளவர்கள் இருப்பாங்க, தேவை உள்ள நபர்கள் இருப்பாங்க. அவர்களை கண்டறிந்து இறைவனுடைய திருப்திக்காக யார் தன்னுடைய பொருளாதாரங்களை கொடுக்கின்றார்களோ, அடுத்து தொழுகையை நிலைநாட்டுகிறார்களோ, அடுத்தவர்களிடத்தில் ஏதேனும் வாக்குறுதி கொடுத்தால், ஒரு ஒப்பந்தம் செய்தால் யார் அதுல சரியாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, இவ்வளவு தன்மையை அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வசனத்தினுடைய கடைசியில உலாயி கல்லதீன சதகு, இவர்கள் தான் உண்மையாளராகவும் இருக்கிறார்கள், உலாயிக்கு ஹுமுல் முத்தகூன், இன்னும் இவர்கள் தான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்ப இறைவனை அஞ்சக்கூடிய நபர்களுடைய ஒரு தன்மையாக அல்லாஹ் தந்திருக்கிற பொருளாதாரத்தை சொந்த பந்தத்திற்கு, தேவை உள்ளவர்களுக்கு, நம்மள்ட்ட யாசகம் கேட்டு வந்து நிற்கக்கூடியவர்களுக்கு, அடிமைகளை விடுதலை செய்வதற்கு, இன்றைய காலத்தில் அடிமைகள் இல்ல, ரசூலுல்லாஹ் சில காலத்தில் அடிமைகள் எல்லாம் இருந்தாங்க, அந்த அடிமைகளை விடுதலை செய்வதற்காக பொருளாதாரத்தை கொடுக்கிறது. யார் இது போன்ற அந்த நல்ல பணிகள்ல தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்களோ, இவர்கள் தான் உண்மையாளர்களாகவும் இருக்கின்றார்கள், இறைவனிடத்தில் நன்மையை பெறக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள், இவர்கள் தான் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று இறையச்சத்திற்கு தர்மத்தை அல்லாஹ் தஆலா சம்பந்தப்படுத்தி சொல்லுகிறானே. அதே மாதிரி சூரா ஆலு இம்ரான்ல எடுத்து பாருங்க, அதுல ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன், மனிதர்களை நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து ஓடுங்கள். அதே போல வானங்களையும் பூமியையும் உள்ளடக்குகிற அந்த சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரைந்து ஓடுங்கள். உஇத்தத் லில் முத்தகீன், அந்த சொர்க்கம் என்பது யார் தக்வாதாரியாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் மறுமையில் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அதனுடைய அடுத்த வசனத்துல நீங்க பூமியில இருக்கும்போது மன்னிப்பை நோக்கி ஓடுங்க, வானம் பூமி உள்ளடக்குகிற சொர்க்கத்தை நோக்கி ஓடுங்க, அந்த சொர்க்க தக்வாதாரிக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, தயாரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அந்த தக்வாதாரிகள் யார்? முதல் பாயிண்ட் அல்லாஹ் சொல்றது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراஇ, அந்த தக்வாதாரிகள் யார் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிறப்ப அவர்கள் மகிழ்ச்சியான நேரங்கள் வந்தாலும் அதிலேயும் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில நேரங்கள் அவங்க கஷ்டமான நேரத்தில் இருப்பாங்க, அவங்களே சில நெருக்கடியில மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஆனா அடுத்தவர்களை கவனிக்கிற பொழுது அடுத்தவங்க இவங்களை விட அதிகமான கஷ்டத்துல இருப்பாங்க. அப்ப அப்படி இருக்கிறப்ப எப்படி மகிழ்ச்சியான நேரத்துல அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்கிற அந்த தன்மை இருந்ததோ, அதே போல ஒரு சிரமமான நெருக்கடியான நேரத்திலேயும் பிறருக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் இறைவனை அஞ்சக்கூடியவர்கள். அப்ப இப்படிப்பட்ட அந்த இறையச்சவாதிகளுக்காகத்தான் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்குகிற சொர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்தி இருப்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகிறானே. இப்படி ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. நாம் இந்த உலகத்துல அல்லாஹ்வை சரியான முறைப்படி அஞ்சி வாழ்கிறோம் என்பதற்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை பிறருக்கு கொடுப்பதை அல்லாஹ் தஆலா ஒரு அளவுகோலாக குறிப்பிடுவதை இப்படி குர்ஆன்ல நிறைய வசனங்களை நம்ம பார்க்க முடியுது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. நமக்கு எல்லாத்திற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க தான் முன்மாதிரி. இந்த ரமலானை நமக்கு இறையச்சத்தை வளர்ப்பதற்கான ஒரு மாதம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறப்ப, அந்த இறையச்சத்தை வளர்ப்பதில் பொருளாதாரத்தை பிறருக்கு கொடுத்து உதவுவது, இதை அல்லாஹ் ஒரு அளவுகோலாக சொல்லி இருக்கப்ப, நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் எப்படி இருந்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடுகளை எடுத்து பாருங்க.
வணக்க வழிபாடுகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஹதீஸ்ல நிறைய பார்க்கலாம். கடைசில 10 வந்துருச்சுன்னு சொன்ன தன்னுடைய குடும்பத்தார்களை இரவு நேரத்தில் எழுப்பி விட்டு தொழுக சொல்லி சொன்னாங்க. இது நம்ம ஹதீஸ்ல பார்க்கலாம். இப்படி இது போன்ற வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அதிகம் இருந்ததை போல், zikr செய்யக்கூடிய காரியங்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அதிகம் இருந்ததை போல், குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவது இது போன்ற காரியம் அதிகமாக இருந்ததை போல், இறையச்சம் என்பது ஒருவன் தர்மம் செய்கிற விஷயத்திலும் உள்ளடக்கி இருக்கிறது என்று சொல்கிற விஷயத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் சரியாக நடந்தார்களா இல்லையா? சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி இப்னு அப்பாஸ் என்கிற நபித்தோழர் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாகவே கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே அதிக குடைவள்ளலாக இருப்பார்கள். மற்ற மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறப்ப பல கஷ்டங்களை ரசூலுல்லாஹி சந்திச்சாங்க. பொருளாதாரத்துல கடுமையான நெருக்கடிகள் அவங்க சந்திச்சாங்க. அப்படிப்பட்ட நேரத்திலேயும் இறைவன் அல்லாஹ்வின் தூதருக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மற்ற நபர்களை விட அஜ்வதன் நாஸ் அதிகமாக வாரி வழங்கக்கூடிய தன்மை, இது பொதுவா எல்லா சந்தர்ப்பத்திலும் ரசூலுல்லாஹி அவங்கள்ட்ட அந்த தன்மை இருக்கும் என்று சொல்லிவிட்டு அடுத்து குறிப்பிடுகிறார்கள். வகான அஜ்வது மா யகூனு ஃபீ ரமலான ஹீன யல்காஹு ஜிப்ரீல். ரமலான் மாதத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை சந்திப்பார்களே, ஒவ்வொரு ரமலான்லையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை சந்திப்பதற்கு வருவார்கள். எதற்காக வருவாங்க? அதுவரை என்னென்ன குர்ஆன் வசனங்கள் இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்டிருக்குதோ அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களை ஓத சொல்லி அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு சரிபார்த்து இந்த ஒரு பணியை செய்வதற்காக ஒவ்வொரு ரமலானிலேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்களாம்? அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருவார்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களும் அது குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டக்கூடிய அந்த தன்மையை ரமலான்ல வைத்திருப்பார்களாம். இப்னு அப்பாஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பொதுவா எல்லா நாட்களிலேயும் மற்ற நபர்களை விட சிறந்த குடைவள்ளலாக இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த ரமலான் மாதத்திலேயே மற்ற நாளை விட ரொம்ப அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு இப்படி பல செய்திகளை நம்ம அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோமே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு எதை காட்டுகிறது? ரமலான் மாதம் என்று வந்தால் யாரெல்லாம் தேவை உள்ள நபர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்மாலான முடிந்த உதவிகளை செய்யணும், நம்முடைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுக்கணும் என்கிற ஒரு தன்மையை தன்னுடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவே இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி இருக்கிறார்களா இல்லையா? இன்னும் இந்த சமூகத்தை எப்படியெல்லாம் வழி நடத்துகிறார்கள்? ஏன்னா அந்த தர்மம் என்பது இது இறைவனிடத்தில் அதிகமான நன்மையை பெற்றுத்தரும், அளப்பரிய நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதை உணர்ந்து எப்படியெல்லாம் மனிதர்களை வழிகாட்டுறாங்க பாருங்க. சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இரவு நேரத்தில் தனியாக என்ன செய்யறாங்க, ஒரு அந்த நிலாவினுடைய வெளிச்சத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக போகும் பொழுது பின்னாடி யாரோ ஒரு நபர் வருவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்கிறார்கள். அப்படி உணர்ந்த உடனே அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், மன் ஹாதா, யார் அவர்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனேயே அப்படி பின்பற்றி வரக்கூடிய அந்த நபி தோழர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அபூதர் தான் வருகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பதில் சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, யா அபாதர் தஆல், அபூதரை கொஞ்சம் இங்க வாங்க என்று தன்னோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கிறார்கள். அழைத்து விட்டு ரெண்டு பேரும் அந்த இரவு நேரத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி போகக்கூடிய நேரத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஒரு அறிவுரை ஒன்றை சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஒரு அறிவுரை? மறுமை நாள்ல மனிதர்களுடைய நிலையை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிற பொழுது, இன்னல் முக்ஸிரீன ஹுமுல் முகில்லூன யௌமல் கியாமா, இந்த உலகத்துல அல்லாஹ் யாருக்கு பொருளாதாரத்தை நிறைய கொடுத்திருக்கிறானோ இவங்களுடைய மறுமை நாள்ல அவங்களுடைய நிலை எப்படி இருக்குமா? உலகத்துல நிறைய கோடி கோடியா வச்சிருப்பான், லட்ச லட்சமா வச்சிருப்பான். இன்னும் அவனுடைய காசை அவன் வாழக்கூடிய காலத்திலேயே அழிக்க முடியாத அளவுக்கு நிறைய பல குடும்பத்திற்கு பல தலைமுறைக்கு சேர்த்து சொத்து வச்சிருப்பான். இப்படி நிறைய வச்சிருக்கக்கூடிய அந்த நபர் மறுமை நாள் அவனுடைய நிலையை பார்க்கிற பொழுது ஹுமுல் முகில்லூன, அவன் நன்மையில ரொம்ப குறைஞ்சுதான் இருப்பான். இந்த உலகத்துல காசுதான் நிறைய இருந்துச்சே ஒழிய மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நன்மை அதிகமா இருக்குதா? அதிகமா இருந்தா தான் அங்க சொர்க்கம் போக முடியும். அப்படி சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அளவிற்கு நிறைய நன்மை இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி நன்மையில் ரொம்ப ரொம்ப குறைந்தவனாக இருப்பான் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த நிலை எல்லா செல்வந்தர்களுக்கும் கிடையாது, எல்லா காசு உள்ள நபர்களுக்கும் கிடையாது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இல்லாமன் அஅதாஹுல்லாஹு கைரா,
அல்லாஹு தஆலா யாருக்கு இந்த உலகத்துல பொருளாதாரத்தை வழங்கி அப்படி வழங்கக்கூடிய அந்த ஒரு பொருளாதாரத்தை ஃபனஃபஹ ஃபீஹி யமீனஹு வ ஷிமாலஹு வ பைன யதைஹி வ வராஅஹு, அதை தன்னுடைய வலதுபுறம் தன்னுடைய இடதுபுறம் தனக்கு முன்னாடி தனக்கு பின்னாடி இப்படி தேவைப்படக்கூடிய நபர்களுக்காக அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை யாரெல்லாம் பிறருக்கு கொடுத்து உதவுகிறார்களோ இந்த நபர்களை தவிர்த்து, இப்படி தான தர்மத்தில் ஈடுபடக்கூடிய அந்த நபர்களை தவிர்த்து மற்றவர்கள் இந்த பொருளாதாரத்தில் நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்களே, அப்படி சேர்த்து வைத்திருக்கிற நபர்கள் எல்லாம் மறுமையில் நன்மைகள் குறைந்தவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே. அப்ப இதுவெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் என்ன, நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட இன்னொரு நபிமொழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாரேனும் ஒருவர் மன் தஸத்தக பி அத்லி தம்ரத்தின் மின் கஸ்பின் தய்யிபா, தூய்மையான சம்பாத்தியத்தில் இருந்து ஒரு பேரித்தம்பழத்தை தர்மம் செய்தால். எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குறாங்க பாருங்க. நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் மார்க்கம் காட்டக்கூடிய வரம்பு மீறியதா இருக்கக்கூடாது. மார்க்கம் காட்டிய வரம்புக்கு உட்பட்டு சம்பாதித்து அதுல கிடைக்கக்கூடிய வருவாய் குறைவாக இருந்தாலும் அதை நாம பயன்படுத்துற மாதிரியே மன் தஸத்தக பி அத்லி தம்ரத்தின் மின் கஸ்பின் தய்யிபா, அந்த தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மம் செஞ்சாலும் இன்னல்லாஹ யத்தகப்பலுஹா பி யமீனிஹி, அல்லாஹ் தஆலா அந்த அதை தன்னுடைய வலக்கரத்தால் பெற்றுக்கொள்கிறான். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பேரித்தம்பழத்தை அல்லாஹ்வே தன்னுடைய கையால் பெற்றுக்கொண்டு அதனுடைய நன்மையை படிப்படியாக வளர்ப்பான். கடைசியில் அந்த ஒரு பேரித்தம்பழத்தினுடைய நன்மை ஹத்தா தக்கூன மிஸ்ல ஜபல், அது ஒரு பெரிய மலையளவிற்கு வரக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை மாற்றி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே. அப்ப இது போன்ற நபிமொழிகளை எல்லாம் நாமும் நம்முடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். இப்படி தர்மத்தை பற்றி வலியுறுத்தக்கூடிய ஏராளமான செய்திகள் முஸ்லிம்களாக இருக்கிறாங்க. இன்னொரு செய்தியில கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வ அலா குல்லி முஸ்லிமின் சதகா, ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தர்மம் செய்வது அது இறைவன் சுமத்தி இருக்கிற ஒரு செயலா இருக்குது. அப்பதான் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நீங்க எல்லா முஸ்லிம்களையும் இப்படி தர்மம் பண்ண சொல்லி சொல்றீங்க, தர்மம்ன்றதுக்கு எங்களுக்கு கையில காசு இருந்தா தானே கொடுக்க முடியும், எங்கள சில ஆட்களுக்கு கையில காசே இல்லையே, இல்லம் எஜித், எங்கள ஒருவருக்கு காசு இல்லாவிட்டால் நாங்க எப்படி அந்த தர்மத்தை செய்யறது? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இப்ப உங்களிடத்துல கொடுக்க காசு இல்லாவிட்டாலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உடல்ல தெம்பு கொடுத்திருக்கிறான்ல, வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான்ல, இறைவன் தந்திருக்கக்கூடிய அந்த உடலை பயன்படுத்தி ஏதேனும் ஒரு சின்ன ஒரு வேலையா இருந்தாலும் அந்த வேலையை செய்யுங்க. அதுல கிடைக்கக்கூடிய வருவாய் இருக்குதே, அந்த வருவாயை வச்சு நீங்களும் பயன்படுத்திக்கிடலாம். நீங்க கையில காசு இல்லாம அடுத்தவங்கள்ட்ட போய் கைகட்டி நிக்கிற ஒரு நிலை அது உங்களுக்கு தேவையில்லை. சுயமரியாதை இழக்கிற நிலை உங்களுக்கு தேவையில்லை. உங்கள்கிட்ட கையில பொருளாதாரமே இல்லாம இருந்தால் நீங்க அப்படியே இருந்துராதீங்க, கஷ்டப்பட்டு உழையுங்க. அது ஒரு சின்ன ஒரு தொழிலாக இருந்தாலும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த வருவாயை பெற்றுக்கொண்டு நீங்களும் அதை பயன்படுத்தி கொண்டு வயத்த சத்தகு, அதுல கிடைக்கிறதுல கொஞ்சத்தை அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணுங்க, ஆகமத்தை தர்மம் பண்ணாம இருந்துடக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. மீண்டும் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சரி எங்கள்கிட்ட உடல் வலுவு இருந்துச்சுன்னா நாங்க வேலை பார்த்து வரக்கூடிய பொருளாதாரத்துல நாங்க பயன்படுத்தி அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணுவோம், நாங்க உடல் அளவுலையும் பலகீனமா இருந்தால் அப்ப நாங்க என்ன பண்றது? அப்பயும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உடல் அளவுல நீங்க பலகீனமா இருந்தாலும் இறைவன் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை நன்மையான விஷயத்தை அடுத்தவங்களுக்கு ஏவுங்க. அடுத்தவங்க தீமை செய்யறாங்களா அந்த தீமையை நீங்க தடுங்க. இப்படி நன்மையை தீமையை தடுப்பது அதை கூட இறைவன் ஒரு தர்மமாக ஆக்குகிறான். கையில காசே இல்லாவிட்டாலும் உழைக்கிற அளவிற்கு அல்லாஹ் தஆலா உடலில் ஆற்றலையே வழங்காவிட்டாலும் அந்த சந்தர்ப்பத்திலேயும் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் அப்படியே அவன் ஒதுங்கி போய்விடக் கூடாது, அல்லது என்ன அளவுல நான் மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த நன்மையான காரியத்தை பண்ணிட்டு போயிடுறேன் என்று இருந்து விடக்கூடாது. தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவராக இருக்கணும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்களே. அப்ப இதையெல்லாம் மனதில் பதிய வைத்துக் கொண்டு இஸ்லாம் இந்த அளவிற்கு தான தர்மத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ் தரக்கூடிய அந்த பொருளாதாரம் என்பது அதை நாம் மட்டும் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் வழங்கல, நம்முடைய குடும்பத்தார்களை நாம் மகிழ்ச்சியோடு வைத்திருப்பதற்காக மட்டும் அல்லாஹ் வழங்கல. எப்படி நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் அது இந்த உலகத்தில் நமக்கு பயன்படுகிறதோ, நம்முடைய குடும்பத்திற்கு பயன்படுகிறதோ, அதே போல தேவைப்படக்கூடிய நபர்களுக்காகவும் நாம் அந்த பொருளாதாரத்தை கொடுத்து இப்படி கொடுக்கக்கூடிய அந்த தன்மை அது நமக்கு இறையச்சத்தை வளர்க்கிற ஒரு தன்மையாக இருக்கிறது. இதை நம்முடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் கடைபிடிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் இறையச்சத்தை எதிர்பார்க்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில்
இறையச்சத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய தான தர்மத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம மாறணும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என கூறி எனது முதல்வரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.